உங்களை சுற்றி எப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களை சுற்றி நெகட்டிவான பீப்புள் இருந்தாங்கன்னா உங்களோட திங்கிங்கும் உங்களோட தாட்டும் உங்களோட செய்கைகளும் நெகட்டிவாக இருக்கும். உங்களை சுற்றிலும் பாசிட்டிவான நபர்கள் மாத்திரம் இருக்கிறார்களா உங்கள் திங்கிங்கும் உங்கள் தாட்டும் உங்கள் செய்கைகளும் பாசிட்டிவாக மாத்திரம் இருக்கும். இதை பற்றி பார்த்திங்கன்னா நாசா ஏர்லைன் ஸ்டடி 2017 ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பு என்னென்னா 75% ஏர்லைன் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கிறது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் புது டீம் மெம்பர்ஸ் ஃபார்ம் ஆகி புதுசாக அவங்க அன்னைக்கு தான் ஏர்லைனில் போயிருக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படிங்கிறத அந்த ஆய்வு அஷ்யூர் பண்ணியிருக்குங்க. ஸோ இதை பற்றி மேலும் பிட்ஸ்பர்க் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கண்டுபிடிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கிற ஒரு நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவர்களால் முடியாதுன்ற காரியமே இல்லை, அவர்களால் முடியாதுன்ற விஷயத்தை கூட ஈஸியாக முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத அந்த ஆய்வு சொல்லியிருக்குங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன டேக்அவே மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் நீங்கள் வைக்க வேண்டிய நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் ஒரு மீன் மார்க்கெட் உள்ள போகிறீங்க. அந்த மீன் எந்த மீனையும் நீங்கள் தொடலை, சும்மா போய் ஒரு மணி நேரம் அங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப ரிட்டர்ன் வரும்பொழுது உங்கள் மேலே என்ன வாடை இருக்கும்னு மாத்திரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். என்ன வாடை இருக்கும்? மீன் வாடை இருக்கும், கரெக்டுங்களா? அதே நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்குள்ளே போகிறீங்க, எந்த பர்ஃப்யூமும் நீங்கள் ட்ரையே பண்ணலான்னா சும்மா அந்த பர்ஃப்யூம் ஷாப்பில் நின்றுட்டு திரும்ப நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் மேலே இப்போ என்ன வாடை இருக்குங்க? நல்ல வாடை இருக்கும் இல்லையா? அதே போல தான் இன்னொரு உதாரணத்துக்கு உங்களை சுற்றிலும் பின்னாடி பேசுகிற காசிப் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் காசிப் பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் காசிப்பும் பண்ணதில்லை. ஆனால் இப்படிப்பட்ட நபர்களோடு கூட நீங்கள் சரௌண்டிங்கில் இருக்கும் பொழுது நாளடைவில் நீங்களும் என்ன மாதிரி நபராக மாறிடுவீங்க தெரியுங்களா? காசிப் பண்ணுற ஆளாய் மாறி விடுவீர்கள். ஸோ நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுறீங்கன்றதை உங்கள் கூட இருக்கிறவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அதுக்கு தான் தமிழில் ஒரு நல்ல பழமொழி இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொன்னாவே நீங்கள் யாருன்னு சொல்லிடுவாங்களாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்லவர்களாய் மட்டும் இருக்கணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சரௌண்டிங்கை எப்போவுமே என்னவா வச்சுக்கோங்க? பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதுதான் உங்களை டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு செல்லுங்க. நெகட்டிவான ஆட்கள் கிட்ட நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய டெவலப்மெண்ட்டு நாளடைவில் குறைஞ்சிரும். ஸோ எப்பவும் பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.